Hi guys, welcome to Full Stack Development course. So இந்த கோர்ஸில் நம்ம HTML கம்ப்ளீட் பண்ணியாச்சு, CSS ஃபர்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா பேலன்ஸ் இருக்குது CSS ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம்னா பார்டர், மார்ஜின், பேடிங் அண்ட் பாக்ஸ் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம பார்டருங்கிறது பார்க்கலாம். ஸோ பார்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு HTML எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பார்டருங்கிறத ட்ரா பண்ண போகிறீங்க. அது நிறைய ஸ்டைல்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அந்த பார்டருக்கு நீங்கள் கலரும் ஆட் பண்ணலாம், அந்த பார்டருக்கு வித்தும் ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்டர் ரேடியஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா H1ங்கிற ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணி ஹலோங்கிற ஒரு டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த H1 டேகுக்கு நான் பார்டருங்கிறத ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்டர்னல் CSSங்கிறது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா எப்படி எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் H1க்கு தான் அந்த பார்டருங்கிறது ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக H1 டேகை யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் ஸ்டைலுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பார்டரோட ஸ்டைலை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா டேஷ்டு இருக்குது, டாட் இருக்குது, டபுள் இருக்குது, க்ரூ இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா டேஷ்டு. ஸோ டேஷ்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஒரு இன்பிட்வீன் கேப்போட ஒரு பார்டருங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுற அவுட்புட் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சாலிடான ஒரு லைன் இல்லாமல் உங்களுக்கு பிரேக்காக ஒரு டேஷ் லைனாக உங்களுக்கு என்ன ஆகும்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். அந்த பார்டருக்கு ஸ்டைலாகவும் வந்திருக்கும். ஸோ அடுத்த ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோன்னா சாலிட். ஸோ சாலிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கேப்லாம் இல்லாமல் ஒரு சாலிடாக ஒரு பார்டருங்கிறது வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சாலிடாக ஒரு லைனுங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கும், பார்டராக வந்திருக்கும். ஸோ அடுத்த ஸ்டைலுங்கிறது பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டைல் என்னென்னா டபுள். ஸோ டபுள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ சாலிட் எனக்கு சிங்கிள் லைன் வந்துச்சா, அப்போ டபுள் உங்களுக்கு என்ன ஆகும்னா டபுள் லைன் வரும். ஸோ இங்கே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டபுள் லைனுங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும் பார்டரா. ஸோ அடுத்து என்ன வேல்யூ பார்க்கலாம்னா டாட்டட். ஸோ டாட்டட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பார்டருங்கிறது டாட்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த வேல்யூ என்ன பார்க்கலாம்னா க்ரூ. ஸோ க்ரூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டைல்டு பார்டராக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்செர்ட். ஸோ இன்செர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது அந்த பார்டருக்கு உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது இன்செர்ட். அடுத்து என்னென்னா அவுட் செட். ஸோ அவுட் செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கண்டென்ட்டுங்கிறது வெளில இருக்க மாதிரி இருக்கும், அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இன்செர்ட்டையும் அவுட் செட்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் உங்களால் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இன்னொரு எலமெண்ட்டை நான் போட்டுக்கிறேன், அதுக்கு ஐடி மட்டும் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் ஒரு ஐடிங்கிறது கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சிஎஸ்எஸ்ல ஐடினா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஷ் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் பல வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வியூ பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐடி 1னா அப்போ ஐடி 2க்கு நம்ம இங்கே எழுதிடலாமா. ஸோ ஐடி 2க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட் செட் போட்டிருக்கேன். ஐடி 1க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் ஸ்டைல் இன்செர்ட் போட்டுறேன். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட்டுங்கிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். அது அவுட் செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் வெளில இருக்க மாதிரி இருக்கும், இன்செட் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஜஸ்ட் இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இதை மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த பார்டர் ஸ்டைல் நம்ம என்ன போடலாம்னா ரிட்ஜின்னு போடலாம். ஸோ ரிட்ஜ்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சேம் லைக் உங்களுக்கு ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டிசைனுங்கிறது வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பார்டர் ஸ்டைலுங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பார்டரோட கலருங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரிட்ஜ் போட்டால் கிரே கலர் வருது, இதே சாலிட் போட்டால் பிளாக் கலர் வருது. ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் சாலிட்னு போடுறேன், என்ன கலர் வருதுன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் தான் வருது, கரெக்டாக. ஸோ அதோட கலருங்கிறத நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா பார்டர் கலருன்னு சொல்லிட்டு, அப்போ பார்டர் கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கலர் சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அக்வாங்கிற கலர் போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், பார்டர் கலர் தான் நான் அக்வான்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த பார்டர் ஸ்டைல் சாலிட்னு கொடுத்துருக்கேன்னா அந்த சாலிடோட கலர் உங்களுக்கு என்ன ஆகும், அக்வாவாக மாறி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பார்டர் ஸ்டைலுங்கிறது உங்களுக்கு அக்வாவாக மாறி இருக்கும். ஸோ அடுத்து ஒரு டவுட் வரலாம், இப்போ நான் அக்வான்னு போட்டால் உங்களுக்கு 4 சைடு தானே உங்களுக்கு அந்த அக்வா கலர் வருது, நான் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ அதுவும் நான் என்ன ப்ராப்பர்ட்டின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
ஸோ அடுத்து அந்த பார்டரோட வித்துங்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்குல்ல, பார்டர் சின்னதாக இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த வித்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா பார்டர் வித்துங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ பார்டர் வித்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி ரன் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகும்னா பார்டர் வித்துங்கிறது 20 பிக்சல் வந்திருக்கும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்டர் ஸ்டைல்னு போட்டோம், எனக்கு 4 சைடும் சாலிட் வந்துச்சு. அப்புறம் பார்டர் கலர்னு போட்டு 4 சைடும் அக்வான் வந்துச்சு. பார்டர் வித்து போட்டோம், 4 சைடு எனக்கு 20 பிக்சலுங்கிறது வித்து வந்துச்சு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, எனக்கு டாப்பு மட்டும் வேறு கலரில் வேணும், வேறு வித்தில் வேணும், அதே மாதிரி லெஃப்ட்டு பாட்டமு ரைட்டு அது மாதிரி கேட்டிங்கன்னா அப்படியும் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா ஜஸ்ட் நான் இதை எடுத்துகிட்டு பார்டர் டாப்புன்னு தரப்போகிறேன். அப்போ பார்டர் டாப்னா என்னன்னா நீங்கள் பார்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் இந்த சைடுக்குன்னா டாப்புங்கிற சைடுக்கு. அப்போனா என்ன அர்த்தம், நீங்கள் டாப்புன்னு மட்டும் போட முடியுமான்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லா சைடும் நீங்கள் ஆக்சஸுங்கிறது பண்ணிக்கலாம். டாப் போட்டுக்கலாம், பாட்டம் போட்டுக்கலாம், லெஃப்ட் போட்டுக்கலாம், ரைட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் டாப் அப்படியே உங்களுக்கு 1 by 1 பண்ணி காட்டுறேன். ஸோ பார்டர் டாப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைலுங்கிறது ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டைல் நம்ம என்ன போடலாம், சாலிட்னு போடுறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், பார்டர் டாப்பு ஸ்டைலின்னு போட்டிருக்கேன். ஸோ எந்த பார்டரோட ஸ்டைல் மட்டும் உங்களுக்கு சாலிடாக வரும்னா டாப் பொசிஷனோட ஸ்டைல் மட்டும் தான் உங்களுக்கு சாலிடாக வரும். ஸோ எங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் மட்டும் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கும். ஸோ அடுத்து சேம் லைக் அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் டாப்பு கலர், அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு ரெட் கலர்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்போட பார்டர் மட்டும் ரெட் கலரில் வந்திருக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் டாப்பு வித், அதே மாதிரி நான் ஒரு 20 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பார்டர் டாப்போட வித்து மட்டும் உங்களுக்கு 20 பிக்சலாக வந்திருக்கும். ஸோ எங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனக்கு டாப் வேணால் லெஃப்ட் வேணான்னா லெஃப்ட் போட்டுக்கலாம். அப்படியே டாப் இருக்க இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே லெஃப்ட் மாற்றிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் மட்டும் வந்திருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட்டும் போட்டிருக்கேன், இங்கே டாப்பும் போட போகிறேன். எந்தெந்த சைடு மட்டும் ஆக்சஸ் ஆகும், லெஃப்ட் சைடும் டாப் சைடு மட்டும் உங்களுக்கு என்னென்னா அந்த பார்டர் இது வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்டர் நம்ம ஈச் சைட்ஸாக யூஸ் பண்ணுறது. இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது யூஸ் பண்ண போகிறேன். ஷார்ட் ஹேண்ட்னா என்னென்னா இப்போ நான் எல்லாத்தையும் மல்டிபிள் லைன்ஸாக பண்ணியிருக்கேன்ல, பார்டர் ஸ்டைலுக்கு ஒன்று, கலருக்கு ஒன்று, வித்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு, அப்போ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஒரே ஒரு லைனில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வெறும் பார்டர்னு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தரப்போகிற வேல்யூ என்னென்னா அந்த பார்டரோட வித்து. ஸோ வித்து நான் என்ன பண்ணுறேன் 10 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் கொடுக்க போகிறது என்னென்னா ஸ்டைலு. நான் என்ன ஸ்டைல் தரேன்னா சாலிடுங்கிற ஸ்டைல் தரேன். அடுத்து என்ன நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா கலர். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேங்க ரெட்டுங்கிற கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னென்ன அர்த்தம், பார்டர்னு கொடுத்துட்டா உங்களுக்கு 4 சைடும் ஆக்சஸ் ஆக போகுது. ஆனால் எந்த வேல்யூஸ் இங்கே ஆக்சஸ் ஆக போகுதுன்னா 10 பிக்சல் வித்து, சாலிடு உங்களுக்கு என்னது அந்த ஸ்டைலு, ரெட்டுங்கிறது அந்த பார்டரோட கலர். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணினா உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த 4 சைடும் அந்த ரெட் கலருங்கிறது வந்திருக்கும் பார்டர். ஸோ இதுலேயும் அந்த ஸ்பெசிஃபிக் சைட்ஸுக்கு நான் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்டர்னு மட்டும் போட்டிருக்குன்னா பக்கத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னா பார்டர் டாப்புன்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ பார்டர் டாப்புன்னு போட்டிங்கன்னா டாப்போட வித்தும் கலரும் ஸ்டைலும் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், இதுங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் மட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது ரெட் கலரில் வித் ஒரு 10 பிக்சலில் சாலிட் ஸ்டைலில் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம பார்டருங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸோ அப்போ பார்டர் பொறுத்த வரைக்கும் உங்களால் கலர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா, இமேஜில் ஆட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா இமேஜுங்கிறத ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஜஸ்ட் எடுத்துட்டு பார்டர் இமேஜ் சோர்ஸ்ன்னு தரப்போகிறேன். அப்போ பார்டர் இமேஜ் சோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பார்டர் போட போகிறீங்க ஆனால் இமேஜாக போட போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் நான் அதுக்கு என்ன இமேஜோ அதுக்கான URL கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே இமேஜ் நான் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்டர் இமேஜ் சோர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அந்த பார்டருக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு இமேஜுங்கிறத இன்செர்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த இமேஜுங்கிறத வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் முதல்ல எவ்வளோ வித்துன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் பார்டர், அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னா அது வரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் பார்டரு ஒரு 30 பிக்சலு சாலிடுங்கிற ஸ்டைலுன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது இங்கே பாருங்கள், நீங்கள் வெறும் பார்டர் இமேஜ் சோர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கார்னரில் மட்டும்தான் அந்த இமேஜுங்கிறது இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி நான் ஃபுல்லாக வர வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா பார்டர் இமேஜ் ஸ்லைஸுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு 50ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த இமேஜுங்கிறது ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். அந்த பேலன்ஸ் இருக்க பொசிஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இமேஜுங்கிறது கவர் பண்ணியிருக்கும்.
நீங்கள் வேல்யூஸுங்கிறத 50 100ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்லைஸுங்கிறது பண்ணிக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்டர் இமேஜ் ரிப்பீட்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நிறைய வேல்யூஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா ரிப்பீட் இருக்குது, ரவுண்ட் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, ஸ்ட்ரெச்சின் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ரவுண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நான் இங்கே ஸ்லைஸ் 100ன்னு கொடுத்துருந்தேன்ல, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெச்சிங்கிறது அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் தெரியும் உங்களுக்கு. அந்த இமேஜே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பார்ட்டாக வந்திருக்கும். ஸோ அடுத்த வேல்யூ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெச். ஸோ ஸ்ட்ரெச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இமேஜுங்கிறது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம 15 போட்டால் ஒரு இது வந்திருக்கும்ல ஸ்டைல், அது மாதிரி வந்திருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்டருக்கு நம்ம ஸ்டைலுங்கிறதும் கொடுக்கலாம், இமேஜுங்கிறதும் இன்சர்ட் பண்ணலாம், கலரு வித்து எல்லாமே நம்ம தரலாம். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பார்டரோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே கர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள், பார்டர் ரேடியஸ்னு போடுறேன். பார்டர் ரேடியஸு உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸுங்கிறது அட்டைன் ஆயிருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக்சலுங்கிறது கொடுத்துப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கே 50 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கர்வுங்கிறது உங்களுக்கு அட்டைன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பார்டர் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், பார்டர் ஸ்டைல் பார்த்துருக்கோம், பார்டர் கலர் பார்த்துருக்கோம், பார்டர் வித்து பார்த்துருக்கோம், பார்டர் ரேடியஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்டரை எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாஸ்க்குங்கிறது தரேன். அந்த டாஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா மார்ஜினுங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ மார்ஜின் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ எதுக்காக நான் இதை முக்கியம்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா அந்த எலமெண்ட்டுங்கிறத மூவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம ஏற்ற பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த எலமெண்ட்டுங்கிறத மூவ்ங்கிறது பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிவ்ங்கிறத போட்டுக்கலாம். டிவ்க்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ ஐ எம் வெப் டெவலப்பர்னு போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு பேராகிராஃபில் ஹலோ ஐ எம் வெப் டெவலப்பர்னு போட்டிருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஸ்டைலுங்கிறது பண்ணிக்கலாம். நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் டிவ்வே கொடுத்துக்கலாம். பார்டர் 10 பிக்சல் சாலிடு, பார்டர் ரேடியஸ் வேணால் ஜஸ்ட் அதை வேணால் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு வித்துங்கிறத கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் அந்த வித்து ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வித்து ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் அதை வியூ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா வித்துக்கு ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஹைட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட்டை நான் என்ன பண்ணுறேன் 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாக்ஸுங்கிறது வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் கலர் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூன்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கலருங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு லெஃப்டில் தான் அந்த டிவ்ங்கிறது உங்களுக்கு அலைன் ஆகிருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ரைட்டில் மூவ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா மார்ஜினு லெஃப்ட்டுன்னு சொல்ல போகிறேன். அப்போ மார்ஜின் லெஃப்ட்னா என்னென்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆக்சுவலாக மார்ஜின் லெஃப்ட்னா லெஃப்ட்லேருந்து அந்த டிவ்வை புஷ் பண்ண போகிறீங்க. அப்போ லெஃப்ட்லேருந்து புஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டுவோர்ட்ஸ் ரைட்டு தான் மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு மார்ஜின் லெஃப்ட் நான் 100 பிக்சலில் கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இருக்கும், ரைட்டில் 100 பிக்சல் மூவ் ஆகிருக்கும். சேம் லைக் அதே மாதிரி தான். உங்களுக்கு டாப் வேணுமா, மார்ஜின் டாப்னு தர போகிறீங்க. அடுத்து உங்களுக்கு ரைட் வேணுமா, ரைட்டும் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் வேணுமா, லெஃப்ட்டும் கொடுத்துக்கலாம். பாட்டம் வேணுமா, பாட்டமும் கொடுத்துக்கலாம். ஸோ டாப் நான் என்ன பண்ணுறேன்னா 100 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த பொசிஷனுங்கிறது அந்த டிவ்ங்கிறது மூவ் ஆகிருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ்ங்கிறதும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டி. அப்போ மார்ஜின் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தள்ள மட்டும் தான் முடியுமா, என்னால் புல் பண்ண முடியாதா? ஏன் அது புல் பண்ண முடியாதா நான் கேட்குறேன்னா, இப்போ நல்லா பாருங்கள், என்ன மார்ஜின் லெஃப்ட் போடலன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், எனக்கு எலமெண்ட்டுங்கிறது இங்கே இருக்குது, கொஞ்சம் எனக்கு லெஃப்ட்லேயே எனக்கு என்ன ஆகணும்னா கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு சினாரியோ பேஸில் உங்களுக்கு என்ன ஆகணும் அது மாதிரி லாக் ஆவீங்க. ஸோ அந்த கேஸுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட்டு நான் ப்ளஸில் போட்டேன். ப்ளஸ் நீங்கள் எதுவுமே போடலன்னா அது ப்ளஸ் தான் உங்களுக்கு மீன் ஆகும். நான் இப்போ நான் மைனஸ்னு போட போகிறேன். மைனஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 20 பிக்சல்னு தரேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நான் மார்ஜின் லெஃப்ட்னு சொன்னேன்னா உங்களுக்கு என்ன, அது புஷ் பண்ணுறேன்னு அர்த்தம் ப்ளஸில் கொடுத்தேன்னா. இதே நீங்கள் மைனஸில் கொடுத்தீங்கன்னா புல் பண்ணுறதா அர்த்தம்.
அப்போ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த 20 பிக்சல் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு புல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம டாப் வேணாலும் நம்ம இப்படி புல்லுங்கிறது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 100 பிக்சல் கொடுத்துருக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், மேலே போயிருக்கும். ஸோ இந்த கேஸுக்கு உங்களுக்கு ஏதோ நம்ம தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு வெப் பேஜாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சினாரியோவில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மைனஸ் வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்த சினாரியோ என்னன்னா மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் டாப் எல்லாமே நான் தனித்தனியாக தானே யூஸ் பண்ணுறேன், தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸா. ஸோ நான் பார்டருக்கு யூஸ் பண்ணலாம் ஷார்ட் சொல்லிட்டு அது மாதிரி மார்ஜினில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், மார்ஜின்னு தரப்போகிறேன். ஸோ வெறும் நான் மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேல்யூஸுங்கிறது தரப்போகிறேன். அந்த வேல்யூஸை எதை பேஸ் பண்ணி தரப்போகிறேன்னா அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி தான். பொசிஷன் அது நான் பார்த்துருக்கோம்ல, டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொசிஷன் தான். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா 0 0 0ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க பொசிஷன் எதை எடுக்கும்னு கேட்டிங்கன்னா டாப் எடுக்கும், செகண்டு ரைட்டு, தேர்டு பாட்டமு, ஃபோர்த்து லெஃப்ட்டு. அப்போ அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிளாக் வைஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே டாப்பு ரைட்டு பாட்டமு லெஃப்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 100 பிக்சல் டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட் ஒரு 100 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணினா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ டாப் 100 பிக்சல் நவுந்திருக்கும், லெஃப்ட் 100 பிக்சல் நவுந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் இல்லாததை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அது ஒன்றும் உங்களுக்கு அஃபெக்ட்லாம் பண்ணாது. வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிக்சலுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மார்ஜினுங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேடிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ பேடிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா லிட்ரலாக மார்ஜின் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வேறு பொசிஷனை ஆக்சஸ் பண்ணும். ஸோ அது ஜஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம மார்ஜினுக்கு பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நல்லா பாருங்கள். ஸோ என்னன்னா உங்களுக்கு கண்டென்ட் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறேன் இதுக்குள்ளே, அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு டிவுக்குள்ளே பேராகிராஃப்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு கண்டென்ட்டுங்கிறத லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குது நல்லா பாருங்கள். நான் மார்ஜினுங்கிறத எடுத்துடுறேன், மார்ஜினே நான் போடல. ஸோ ஜஸ்ட்டு உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹலோங்கிறது அப்படியே அந்த பார்டரை ஒட்டி தான் இருக்கும், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டி தான் இருக்கும். ஸோ மார்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயரையும் அந்த பார்டரோட எட்ஜையும் பார்த்துச்சு, அவுட்டர் எட்ஜையும். கரெக்டாக அதை வச்சு தான் உங்களுக்கு என்னாச்சு மூவ்ங்கிறது பண்ணிச்சு. பேடிங் பொறுத்த வரைக்கும் எதை பார்க்கும்னா பார்டருக்கு உள்ள ஒரு இன்னர் லேயர் இருக்குது தெரியுமா, அதுக்கும் அந்த எலமெண்ட்டுக்கும் உள்ள ஸ்டார்டிங்கையும் பார்க்கும். ஸோ அதுதான் மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பேடிங்னு போடுறேன். பேடிங் டாப் நம்ம மார்ஜின் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ பேடிங் டாப்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு 100 பிக்சல்னு தரேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆக போகுது, டாப் மட்டும் 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். நல்லா பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுதா, நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கா. பார்டரோட இன்னர் மோஸ்ட் லேயரையும் அந்த எலமெண்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயரும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸுங்கிறது என்ன பண்ணணும்னா ப்ரொவைடுங்கிறது பண்ணணும். இப்போ நான் டாப்பு போட்டேன், அப்போ லெஃப்ட்டும் போடலாமா, போடலாம். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, பேடிங்கு லெஃப்ட்டு 100 பிக்சல்னு தர போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், லெஃப்ட் 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். சேம் லைக் அதே மாதிரி தான் பேடிங் பாட்டம்னு போட போகிறீங்க 100 பிக்சல். பேடிங் என்ன பண்ணலாம், ரைட் போடலாம், ரைட் ஒரு 100 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 4 சைடும் உங்களுக்கு என்ன இருக்கும் 100 பிக்சல் வந்திருக்கும். இப்போ இதில் ஒன்று இருக்குது என்னென்னா நான் தனித்தனி ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ உங்களுக்கு என்னது சேம். அப்போ இது மாதிரி தான் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணி ஆகணுமான்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேடிங்னு தரப்போகிறேன், பேடிங் 100 பிக்சல்னு தரேன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதை எடுத்துக்கோன்னா உங்களுக்கு வெறும் பேடிங்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா 4 சைட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும்னா 100 பிக்சலாக உங்களுக்கு கேப்புங்கிறது வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்ஜினுக்கு கொடுத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 0 0 0 0ன்னு தரேன். அப்போனா என்ன பொசிஷனு, டாப் ரைட்டு பாட்டமு லெஃப்ட். உங்களுக்கு என்னென்ன பொசிஷனுக்கு என்னென்ன வேல்யூஸ் தரணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸ்ங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேடிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு பார்டர் மார்ஜின் பேடிங் மட்டும் வச்சு ஒரு சாம்பிள் டிசைனுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா டெவலப்புங்கிறது பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு தடவை பார்த்துருங்க. எனக்கு என்ன ஆக போகுதுன்னா தனித்தனி எலமெண்ட்டாக பேஜ் 1 பேஜ் 2 ஹோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு தனித்தனி ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. ஸோ அதை எப்படி நம்ம ரோல் அலைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வித் மார்ஜின் பேடிங் மட்டும் வச்சு. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் நான் தனித்தனி ஐடிங்கிறது போட்டுக்கிறேன். ஜஸ்ட் 3 அது மாதிரி 1 by 1 கொடுத்துக்கலாம். நம்ம 4 5 உங்களுக்கு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 6 இருக்குது. ஸோ 6 ஐடி வரைக்கும் கொடுத்துக்கலாம். சரி ஓகே, உள்ள உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்க போதோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஹோம் இருக்க போது, அப்புறம் பேஜ் 1, அப்புறம் பேஜ் 2,
பேஜ் 3, அப்புறம் பேஜ் 4, அப்புறம் பேஜ் 5. ஸோ நல்லா பாருங்கள், ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை லோட் பண்ணி ஒரு 6 எலமெண்ட்டுங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் இந்த சிஎஸ்எஸ் எடுத்து விட்டுடலாம். நான் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம டைப் பண்ணலாம், டிவ்வு பெற போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே ஹோமு, பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4, பேஜ் 5 உங்களுக்கு என்ன இருக்குன்னா கீழே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு பார்டருங்கிறத போட்டுடலாம். ஸோ அது எப்படி போட போகிறீங்க, பார்டருங்கிறது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அல்டிமேட்டாக நான் என்ன பண்ணிடுறேன்னா டிவ்வுக்கே அந்த பார்டருங்கிறது ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பார்டர் வரப்போகுது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுற நல்லா பாருங்கள். -1 கமாங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். அப்போ கமானா என்னன்னா, நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு சிஎஸ் எழுத போகிறீங்கன்னா அது நீங்கள் கமா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிளாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 வரைக்கும் இருக்கா, ஸோ 6ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்டரு ஷார்ட் ஹேண்டே எழுதிக்கிறேன், 1 பிக்சல் சாலிடு ரெட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி ரன் பண்ணினா உங்களுக்கு என்ன இருக்காங்க, இங்கே எஸ் இருக்கா. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணி ரன் பண்ணினா உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பார்டருங்கிறது வந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டருங்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபுல் வித்தில் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா வித் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், வித்துங்கிறது ஒரு 100 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், தனித்தனியாக வந்திருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இப்போ நம்ம பார்டருங்கிறத வர வச்சிட்டோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிட்ட இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ பேடிங் யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட்டு பேடிங் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இது மாதிரி ஒரு என்லாட், ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது உங்களுக்கு அட்டைன் ஆகிருக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோலை அலைன் பண்ண போகிறேன். எதை வச்சு அலைன் பண்ண போகிறேன்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அலைன் பண்ண போகிறேன். அது ஜஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது, மார்ஜின் லெஃப்ட் உங்களுக்கு மூவ் ஆக போகுது. ஒரு 100 பிக்சல்னு வச்சுக்கலாம், வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிக்சலுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணோம், டாப் தூக்கணும். ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், நம்ம டாப்பு ப்ளஸில் தான் கொடுத்துருப்போம். அப்போ எதுக்கு நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணோம் கேட்டிங்கன்னா இந்த சினாரியோவுக்கு தான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மூவ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஆகணும், இப்போ இந்த பேஜுங்கிறது டாப்பில் போகணும்ல. ஸோ அப்போ நீங்கள் வெறும் டாப்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் வேல்யூவில் கீழே வரும். இதே மைனஸில் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னா அது புல்லுங்கிறது ஆகும். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், மார்ஜின் டாப்பு மைனஸ் ஒரு 50 பிக்சலுங்கிறது தரலாம். ஸோ ஜஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், டாப்பில் உங்களுக்கு 50 பிக்சல் மூவ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப போயிடுச்சு, ஒரு 55 தரலாம். 60 தரலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா மற்ற பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் அலைனுங்கிறது பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி 2க்கு பண்ணேன்னா, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 3ங்கிறது பண்ண போகிறீங்க. ஸோ 3க்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு டாப்பு பொறுத்த வரைக்கும் சேம் தான். அப்போ லெஃப்ட் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது, மூவ் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மூவ்ங்கிறது பண்ணிக்கலாம். ஒரு 300 பிக்சல் தரேன், 350 தரேன். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் வெறும் மார்ஜின் லெஃப்ட் மட்டும் தள்ளுறேன்னா, ஏன்னா டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோவாக தான் அலைன் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு லெஃப்ட் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா மூவ்ங்கிறது ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், 70 கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் லைக் அதே மாதிரி 4க்கும் 5க்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம லெஃப்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் 450 போடுறேன். ரொம்ப இதுவாகிடுச்சு, 480
மேலே மேலே வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 போடலாம். அடுத்து என்ன பண்ணலாம், இதையும் அலைன் பண்ணிடலாமா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், 4 5 உங்களுக்கு என்ன ஆக போகுது, கொஞ்சம் மூவ் ஆக போகுது. ஸோ லெஃப்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்படியே அந்த 6 மூவ் பண்ணிடலாம். சேம் லைக் அதே மாதிரி ஆஷ் 6 லெஃப்ட் மட்டும் ஒரு 8 போடலாம். ரொம்ப கிட்ட வந்துருச்சு. 70 போடலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி அலைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னு நினச்சோம், ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஒரு ரோவில் உங்களுக்கு என்னது அந்த எலமெண்ட்ஸுங்கிறது அந்த பொசிஷனுங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் மார்ஜின் பேடிங் மட்டும் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மார்ஜின் லெஃப்ட் எவ்வளோ டாப் எவ்வளோ, லெஃப்ட் எவ்வளோ டாப் எவ்வளோ என்ன பண்ணியிருக்கேன், அந்த மூவ்ங்கிறது பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டிசைனுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மார்ஜின் லெஃப்ட் டாப்புங்கிறத பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா பார்த்துங்க. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொசிஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கேற்ற பிக்சலுங்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன், டிட்டர்மைன் பண்ணி போட்டிருக்கேன். கரெக்டாக? அப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் போடணுமான்னு கேட்டிங்கனாலாம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு தடவை இதை பார்த்துருங்க. நான் ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன், மார்ஜின் டாப்பு, மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் டாப்பு, மார்ஜின் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கேன். கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு நான் இப்போ சொன்னேன். ஸோ அது என்னன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த டிவ்வுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிவ்வுக்கு ஜஸ்ட் ஐடி அவுட்டர்னு மட்டும் ஒன்று கொடுத்துட்டு, ஏன்னா அதுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது, இதை தான் நான் அலைன் பண்ண போகிறேன். கரெக்டாக? அதை ஒரு டிவ்வுக்குள்ளே போட்டு சரௌண்ட் பண்ணிவிட்டு அந்த டிவ்வுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐடி கொடுத்துருந்தோம்ல அவுட்டர்னு சொல்லிட்டு, அந்த அவுட்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு மட்டும் தரப்போகிறேன். அப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ரோ ஸ்ட்ரக்சரில் அலைனுங்கிறது ஆயிருக்கும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். புரியுது? அதுக்கும் இதுக்கும் மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் டாப்புன்னு யூஸ் பண்ணி ஒன்றொரு இதுக்கும் நான் என்ன பண்ணேன், அந்த அலைமெண்ட்டுங்கிறது பண்ணேன். ஆனால் நீங்கள் வெறும் அந்த அவுட்டர் மோஸ்ட் டிவ்வை வச்சுட்டு நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது வந்திருக்கும். அடுத்து நீங்கள் கேட்கலாம், அந்த அவுட்புட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த இன்பிட்வீன் கேப்புங்கிறது ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் இதில் என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்குது, என்னென்னா கேப்புன்னு சொல்லிட்டு. அப்போ கேப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ கேப் வரணும், அப்போ ஒரு இதுக்கும் இன்பிட்வீனில் எவ்வளோ கேப் வரணும்னு சொல்ல போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஈவனாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த 50 பிக்சல் கேப்புங்கிறது வந்திருக்கும். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அலைன்மெண்ட்டுங்கிறது பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆல்டர்னேட்காக தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி வீடியோவே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ எட்ஜெக்ஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னா என்ன, டிஸ்பிளே கிரிட்னா என்ன, ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா பாக்ஸ் மாடல். ஸோ பாக்ஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்எஸ்ல எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த பாக்ஸ் மாடல் ஒன்றும் புது ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல, பார்டர்னா என்ன, பேடிங்னா என்ன, மார்ஜினா என்னன்னு சொல்லிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸ் மாடலில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிறது தான் இந்த பாக்ஸ் மாடல் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னா என்னென்னா ஒரு எலமெண்ட்டில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுங்கிறது தருவீங்களே, அதுதான் நம்ம கண்டென்ட்டு இங்கே மெயின் பண்ணுவோம். அடுத்து என்னென்னா பேடிங் என்னது, ஒரு பார்டருக்கும் ஒரு கண்டென்ட்டுக்கும் உள்ள இன்பிட்வீன் கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேடிங்னு சொல்லுவோம். பார்டர்னா என்னது, ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பார்டருங்கிறத போட போகிறீங்க. ஸோ அடுத்து மார்ஜின் என்னது, அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கும் அந்த பார்டருக்கும் உள்ள இன்பிட்வீன் கேப்பை தான் நம்ம மார்ஜின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கேன், ஒரு எலமெண்ட்டு, அதுக்குள்ளே திஸ் இஸ் பாக்ஸ் மாடலுங்கிற ஒரு நார்மல் கண்டென்ட்டுங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நம்மளுக்கு தேவையான மார்ஜின் பேடிங் எல்லாமே போடலாம். ஸோ ஜஸ்ட் பேராகிராஃப் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி, ஸோ பார்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 பிக்சல் சாலிடு ரெட்டு. ஸோ இது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் போன இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க.
ஸோ இது ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்டரு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், மார்ஜினுங்கிறது போடுறேன். ஸோ மார்ஜின் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் போட போகிறேன். ஸோ 4 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 வேல்யூ உங்களுக்கு எதை எடுத்துக்கும், டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். நான் கிளாக் வைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், 10 பிக்சல், அடுத்து 20 பிக்சல், ஜஸ்ட் நான் சும்மா கொடுத்துக்கிறேன் 30 பிக்சல், அடுத்து 40 பிக்சல். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், பேடிங்கும் கொடுத்துக்கலாம். ஸோ பேடிங்கும் சேம் லைக் அதே மாதிரி 10 பிக்சல், 20 பிக்சல், 30 பிக்சல், 40 பிக்சல். ஸோ ஜஸ்ட் நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ப்ரௌசர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அவுட்புட்டுங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கும் அந்த பாக்ஸ் மாடலுக்கு என்ன சம்மந்தம்னா, ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு போனீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவலப்பர் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெவலப்பர் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த டீபக்கிங்க்கு, இந்த கன்சோலில் எதனா எரர் வந்துச்சுன்னா ஸோ அது மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பாக்ஸ் மாடல் பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட எலமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாயிண்ட்டுங்கிறது பண்ண போகிறீங்க. ஸோ அங்கே நான் என்னென்ன மார்ஜின், பார்டர், பேடிங் கொடுத்துருந்தோம் அது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே பாக்ஸ் மாடலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டாப்புங்கிறது 10 பிக்சல் கொடுத்துருந்தோம் மார்ஜின், அடுத்து 20, 30, 40 கொடுத்துருந்தோம். அடுத்து பார்டர் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 பிக்சல் வித்துங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து பேடிங் நம்ம என்ன பண்ணோம், 10, 20, 30, 40 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது அப்படியே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாடலுங்கிறது ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வேணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா அதை மாடிஃபைங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இது டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க கோடியே ரெஃப்ளெக்ட் பண்ணி, ஸோ அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா அது சேஞ்சுங்கிறது பண்ணாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டெம்பரரியாக நீங்கள் சேஞ்சுங்கிறது பண்ணி பார்த்துக்கலாம். இதே நீங்கள் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் விஎஸ் கோடில் போய்ட்டு ஸோ நீங்கள் கோட் எடிட்டரில் டைப் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுதான் நீங்கள் போய் மாற்றணும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரரியாக ஒரு டிசைனுங்கிறது உங்களுக்கு ப்ரொவைடுங்கிறது பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா ஒரு பாக்ஸ் மாடல். ஸோ ஜஸ்ட் பாக்ஸ் மாடலில் என்ன பார்த்துருக்கோம், ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எலமெண்ட்டை எப்படி நம்ம அலைன் பண்ணியிருக்கோமோ அதை ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்துக்கிறது தான் இந்த பாக்ஸ் மாடலுங்கிறது. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் உங்களுக்கு, எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு டாஸ்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டிசைனுங்கிறது பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணலன்னா இங்கே பார்டருங்கிறது யூஸ் பண்ணல. அப்படின்னா என்னது, நீங்கள் பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் எனக்கு என்ன ஆகணும்னா இந்த ஸ்ட்ரக்சருங்கிறத நீங்கள் டிசைனுங்கிறது பண்ணியிருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அவுட்புட்டோட லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அவுட்புட் மட்டும் தான் அங்கே வியூ ஆகும், கோட்லாம் வியூ ஆகாது. ஜஸ்ட் உங்களை ரெஃபரன்ஸ்க்காக தான் அந்த லிங்க்குங்கிறது நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை வியூ பண்ணி டாஸ்க்குங்கிறத கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்லோடுங்கிறது ஆகும். ஸோ எஜெக்ஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.